ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக்க சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகாக பேசின்னு இருக்கா பெண் பிள்ளை. 31வது வாக்கியம். குடை முதலானது ஆனீனோ அனந்தாழ்வானை போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே, இளைப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடி ஆழ்வாரை போலே. இப்போ அழகா 37வது வாக்கியம். இதுவும் நேர்த்தி பார்த்தோம். அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சி நம்பியாரை போலே. இன்னைக்கு 38வது வாக்கியம். அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. அவரும் திருப்பாணரும் ஒரு ஆழ்வார்தான். 12 ஆழ்வாரில் அவரும் ஒரு ஆழ்வார். அவரும் அயோனிஜயா ஒரு நெற்கதிர் அதில் கிடச்சார். உறையூர் அப்படின்ற ஒரு ஊரில் நெற்கதிர்க்கு நடுவில் அவர் கிடச்சார். ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் அவதரித்தார். திருப்பாணர். அவருக்கு பேர் ஏன் திருப்பாணர்னு வந்ததுன்னா, பாணர் ஜாதின்னு நிறைய ஒரு பாட்டெல்லாம் கடவுளுக்கு பாட்டெல்லாம் பாடுவாள். அந்த ஜாதியில் ஒருத்தர் இந்த குழந்தைய பார்த்துட்டு அவள் எடுத்து வளர்க்குறான். அதனால் அந்த குழந்தைக்கு பேர் திருப்பாணர்னு பேர் வச்சுருக்கான். இப்போ கூட கேரளாவில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தட் இஸ் நாகர் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாள். அது எங்கன்னா வர்க்கலா ஜனார்தன சுவாமி கோவில்னு இருக்குது கேரளா பக்கம். அங்கெல்லாம் பார்த்தா அந்த நாகர் வழிபாடு பண்ணுறவா ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த கொட்டாங்கச்சியில் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவள் பக்தர்களோட கோரிக்கைகளெல்லாம் பாட்டாக பெருமாள் முன்னால் பாடுவாள். இப்போவும் அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. ஓ டஸ் தட். ஸோ அந்த மாதிரி இந்த பாணர் ஜாதியும் அப்படி தான் பெருமாளோட புகழை பாடக்கூடியவா இவா பாணர். ரொம்ப ஒரு இந்த டவுன் டு எர்த் ஒரு ஜாதி அதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஜாதி. பட் ஆனால் அவ்வளோ பெருமாள் மேலே அப்படி ஒரு பக்தி அந்த அவளுக்கு இருக்கும். அப்படி ஒரு குடும்பத்தில் தான் ஒருத்தர் பாணர் குடும்பத்திலே ஒருத்தர் இவரை வளர்க்குறார். ஸோ இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு இவரோட வாழ்க்கை அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை. என்னென்னா தினமும் கார்த்தால எழுந்துப்பார், ரங்கா 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 ரங்கான்னு ரங்கனை பிரார்த்திப்பார். அப்படியே காவேரி பக்கமாக போவார். காவேரியில் தீர்த்தமாடிட்டு ஸ்ரீரங்கம் பக்கமாக பார்த்துண்டு பாட்டு பாடுவார். இவாள்லாம் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலுக்குள்ளே அலௌடு கிடையாது. ஸோ அதனால் இவர் கோவில் பக்கம் போனதில்லை, ரங்கனை பார்த்ததில்லை. ஆனால் ரங்கனை மேலே அப்படி ஒரு அபிமானம், அப்படி ஒரு பக்தி. எப்போ பார்த்தாலும் ரங்கா 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 ரங்கான்னு பாடின்னு இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆறுது, இவர் பாட்டு பாடின்ட்டு வந்துட்டுருக்கார். கார்த்தால் அப்படியே கண்ண மூடின்னு பாட்டு பாடின்னு வரைச்சே காவேரிக்கு இக்கரைக்கு வந்துட்டார். அவர் காவேரிக்கு அக்கறை நின்றுண்டு அப்படியே ஸ்ரீரங்கம் டைரக்ஷனில் பார்த்துட்டு பாடுவாரா. பட் அவர் அப்படியே கண்ணை மூடின்னு அப்படியே நடந்து அவர் அறியாமையே அப்படியே கால் போன வழியில்லைன்னு சொல்கிறாளே அந்த மாதிரி நடந்து காவேரியிலேருந்து இக்கரைக்கு வந்துட்டாராம். ஸோ அங்கெல்லாம் யூஸ்வலாக இவள் வரவே மாட்டாள். இவர் அறியாமையே வந்துட்டார். கரெக்டாக அவர் அவர் பாட்டுக்கு பாடின்னு இருக்கார் அந்த இடத்துல நின்றுண்டு. அங்கே லோகசாரங்க முனிவர் அப்படின்றவர் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு தினமும் தீர்த்தமாடிட்டு அபிஷேகத்துக்கு ஜலம் கொண்டு போவார். காவேரி ஆறுலேருந்து எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறது வழக்கம் உண்டு. ஸோ அது அவர் பண்ணுறக்கூடிய கைங்கரியம். அவர் என்ன பண்ணார், காலங்கத்தால் வந்தால் இந்த திருப்பாணர் அங்கே மெய்மறந்து பாடின்னு இருக்கார்.
இவர் கூப்பிட்டு இவர் வழியில் நின்றுட்டு இருக்கிறதுனால, ஏன்னா அவள்லாம் வந்து மேலே படக்கூடாதே, அதனால இவர் கொஞ்சம் நகர்ந்து போ, நான் போய் தீர்த்தம் ஆடிட்டு கோவிலுக்கு போகணும், நேரமாறுதுன்னு சொல்லி பார்க்குறார். காதில் விழல அவருக்கு, திருப்பாணருக்கு. உடனே இவர் என்ன பண்ணுறார், சரி ஒரு சின்னதாக ஒரு குட்டி கல், பெபிள், ஒரு குட்டி கல் எடுத்து இப்படி அடிக்கிறார். அந்த கல் பட்டுதுன்னா அவருக்கு ஞானம் வரும், அவர் ஏன்னா மை மறந்து பாடின்னு இருக்காருன்னு பார்க்குறார். அப்போது ஞானம் வரும், நகர்ந்து போக சொல்லலாம் அப்படின்ட்டு கல் எடுத்து அடித்த உடனே அந்த கல் வந்து அப்படியே நெத்தி பொட்டில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சுட்றது. இவருக்கு ரொம்ப வேதனை ஆகிடுது. அவர் உடனே திருப்பாணருக்கு உடனே கான்ஷியஸ் வந்து, ஐயோ நான் எப்படி இங்கே வந்தேன், என்ன அறியாமையே நான் வந்துட்டேனே, என்னை மன்னிச்சுக்கோங்கோ, அப்படி கையை கூப்பி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடி போய்டுறார் அந்த இடத்துலேருந்து. அவருக்கே தெரியல அது எப்படி அங்கே வந்தேன் அப்படின்றது தெரியலன்றது சொல்லிவிட்டு ஓடிடுறார். இவர் உடனே லோகசாரங்க முனிவர் போய் தீர்த்தம் ஆடிட்டு பெருமாளுக்கு ஜலத்தை குடத்தில் எடுத்து தலை மேலே இந்த ஷோல்டர் மேலே எடுத்து வச்சுட்டு, ஆனால் அவருக்கு மனசெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, அவர் நெத்தியில் படுற அளவுக்கு நம்ம வேணும்ட்டே பண்ணலையே. அவர் வேணும்ட்டே பண்ணலை பாவம், அவரை ஜஸ்ட்டு இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்த்தணும், அவரை எப்படியாவது நகர சொல்லணும், சொல்லி பார்த்தார், காதில் விழலை. ஏன்னா அவ்வளோ பக்தியில் அவர் பாடின்னு இருக்கார் திருப்பாணர். அதனால் எப்படியாவது நகர வைக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன கல்லை தான் எடுத்து அடித்தார். அதுவே வந்து அவருக்கு அவ்வளோ தீர்க்கமாக பட்டுருத்து. ஸோ அது வந்து இவருக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வழி முழுக்க அதையே நினச்சி ரங்கா பெரிய அபராதம் பண்ணிட்டேனே அப்படின்னு போகிறார். போய் நடையை திறந்து பெருமாளை பார்க்குறா. பெருமாளுக்கு அதே இடத்துல பொட்டிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. ஐயோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டே ரங்கா, என்னை மன்னிச்சுக்கோ ரங்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கதறர். அப்போது அன்றைக்கி இது வந்து சில பேர் சொல்கிறா இது மாதிரி கனவில் நடந்தது, அவருக்கு ரங்கர் வந்து கனவில் வந்து சொன்னார்னு. ஸோ கனவில் வந்து ரங்கர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நீ போய் திருப்பாணரை நீ என் சன்னதிக்கு கூட்டின்னு வா அப்படின்னு ரங்கா சொல்கிறார். உடனே இவர் அடுத்த நாள் எல்லார்கிட்டையும் சொல்கிறார், அந்த மாதிரி ஒரு அபச்சாரம் நடந்து போச்சு, ரங்கனே வந்து என்ன திருப்பாணரை சன்னதி கூட்டின்னு வர சொல்கிறா, தோளில் ஏற்றிண்டு கூட்டின்னு வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்லியிருப்பார். ஸோ அதை சொன்ன உடனே எல்லோரும் ஊர் ஜனங்கள்லாம் அந்த இது கோவிலில் இருக்கிறவா எல்லோரும் சேர்ந்து வரா இவரை தேடிண்டு. இவர் வந்து பாடின்னு இருக்கார், தினமும் பாடுற மாதிரி அன்றைக்கும் பாடின்னு இருக்கார். பாடின்னு இருந்தார்னா எவ்வளோ பெரிய கும்பல் வர்றதை பார்த்தோடனே பயந்துட்டார். இவர் பின்னால் ரிவர்ஸில் ஓடுறார், அத்தனை பேர் வராளே அப்படின்ட்டு. இவர் திட்ட தான் வரா போல இருக்குன்னு ரிவர்ஸில் ஓடுறார். அதுக்குள்ளே லோகசாரங்க முனி இருங்கோன்னு சொன்ன உடனே அவர் நிற்கிறார். சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் உடனே வந்து திருப்பாணர் வந்து முன்னால் வந்துட்டு, என்னை மன்னிச்சுக்கோங்கோ, நேற்று தெரியாமல் என்னை அறியாமல் நான் அங்கே வந்துட்டேன், நான் வந்திருக்கக்கூடாது, நீங்கள் என் உயிரை வேணால் எடுத்துக்கலாம், எனக்கு எந்த தண்டனை வேணால் கொடுங்கோ, நான் எல்லா தண்டனையும் ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் லோகசாரங்க முனி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் பண்ணது தப்பு இல்லை, நான் தான் அபச்சாரம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கோ, ரங்கர் வந்து உங்களை கூட்டின்னு வர சொல்லியிருக்கார் அப்படின்னோடனே இவர் உடனே திருப்பாணர் வந்து அபச்சாரம் என்ன எதுக்கு, நான் எப்படி கோவிலுக்குள்ளே வருவேன், நான் கோவிலுக்குள்ளே வர முடியாதே அப்படின்னு சொல்கிறார், நான் மீசனாச்சே அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே லோகசாரங்க முனிவர் சொல்கிறார், இல்லை ரங்கனே உங்களை கோவிலுக்கு வர சொல்லியிருக்காருன்னொடனே நான் கோவில் வாசலை மிதிக்கக்கூடாதே அப்படின்னு, நீங்கள் மிதிக்க வேண்டாம், என் தோளில் உங்களை தூக்கின்னு வர சொல்லியிருக்கார் அப்படின்னோடனே இவர், ஐயோ நான் எப்படி வருவேன், அந்த மாதிரி நான் உள்ளே வர முடியாதேன்னு இவர் அப்படி கதறார். உடனே லோகசாரங்க முனிவர் சொல்கிறார், இல்லை இது வந்து பெருமாள் ரங்கனோட கட்டளை அப்படின்ன உடனே இவர் டக்குன்னு ஏறி முதுகு மேலே ஏறி உட்காந்துட்டுறார். லோகசாரங்க முனிவர் முதுகில் உட்காந்த உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் கூட்டின்னு போகிறா. இவர் உட்காந்த உடனே அப்படியே பிரத்யக்ஷமாக ரங்கன் வந்து இவரோட மனசில் தெரிய ஆரம்பிச்சுட்டாலாம். ஏன்னா இவர் வந்து ரங்கனை பார்த்ததே கிடையாது, ஆனால் மனசில் தெரிய ஆரம்பித்த உடனே இவருக்கு அப்படியே பாசுரமெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டார். அப்படியே முதுகில் உட்காந்துட்டு அழகாக பாசுரம் பாட ஆரம்பிச்சிடுறார். அப்படியே தூக்கின்னு போகிறா ரங்கனோட சன்னதிக்கு. ஸ்ரீரங்கம் கோவில் என்ட்ரு பண்ண உடனே அவர் அங்கேருந்து பெருமாள் அப்படியே பார்க்குறார். பார்த்தா பாதாதி கேசாதி பாதம் பார்க்குறார் பெருமாளை. அப்படியே அவ்வளோ அழகு.
அந்த கண்ணு அப்படி ஒரு அழகு, கண்ணு அப்படியே விருண்ட கண்களாம், காது வரைக்கும் போகிற கண்கள், தீர்க்கமான மூக்கு, அழகான பவழ வாய், எவ்வளோ அழகான ஒரு அமைப்பு. இது மேலே ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கார் ரங்கன். பார்த்த உடனே அப்படி அவருக்கு சந்தோஷமாக உடனே அவள் இறக்கி விடுறாளாம். இறக்கி விட்ட உடனே அப்படியே சந்தோஷமாக பார்க்குறாராம் ரங்கனை பார்த்துட்டு அப்படியே ஓடுறாராம் ரங்கன்கிட்ட ஓடிட்டு சொல்கிறாராம், இந்த ரங்கனை பார்த்த இந்த கண்கள் மற்றொன்றை பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கனை அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாராம். அப்படியே ரங்கனுக்குள்ளேயே போயிடுறாராம். ரங்கனாவே அப்படியே ரங்கனுக்குள்ளே ஐக்கியமாயிடுறாராம். இந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை சொல்கிறா. இந்த மாதிரி எப்படி பெருமாளுக்கு பாடி, பெருமாளை பார்த்தது கூட கிடையாது, ஆனால் அந்த பக்தியில் எவ்வளோ முத்தி இருந்தால் அவர் அந்த பெருமாளை மனசில் அப்படியே கொண்டு வந்து, அந்த மனசில் கொண்டு வந்த பெருமாளுக்குள்ளேயே ஐக்கியமாயிட்டாரே அவர். எப்பேற்பட்ட பக்தி! இந்த மாதிரி அடியாள் வைத்தமாநிதி கோவிலில் இந்த ஊரில் இருந்து என்ன பிரயோஜனம்? அடியாள் இந்த மாதிரி பக்தி பண்ண தெரியலையே அடியாளுக்கு. அடியாள் ஒரு மசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி. நான் என்ன திருப்பானாரா அந்த மாதிரி பெருமாளுக்கு பக்தி பண்ணி அப்படியே பெருமாளோடைய ஐக்கியமாகறதுக்கு? அப்படிலாம் இல்லை சுவாமி, அதனால் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். ராமானுஜர் வியந்து போகிறாராம். இப்படி பேசுறது பாரு இந்த பொண்ணு, எப்படி இவ்வளோ விஷயம் இந்த பொண்ணு கற்றுன்ருக்கு. இது பாடசாலைக்கு போச்சா, குருகுலத்துக்கு போச்சான்னு தெரியலையே, ஆனால் இப்பேற்பட்ட விஷயங்கள், இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கு பாருன்னு அப்படியே ஆனந்திச்சுக்கிறாராம். அப்படியே அனுகிரகம் பண்ணுறாளாம் அந்த பெண் பிள்ளைக்கு. ஸோ இந்த வாக்கியம், அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.